அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் இல்லாமல்ல நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தபீன்கள் தபீன்கள் இமாம்கள் இறை நேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானார். வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடை பெறக்கூடிய உத்தமர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானார். கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் பரக்கத்திற்குரிய புனித ஷஅபான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் கண்ணியமான மாதத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த மாதமும் சரி, இந்த மாதத்தின் நாட்களும் சரி, இதனுடைய இரவுகளும் சரி, ரமதானுக்கு பின்னால் இறைவனுடைய புறத்திலிருந்து மகத்தான அந்தஸ்துகளை பெற்றுத்தரும் மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். இறைவனின் மாபெரும் வாக்கியங்களை பயன்களை உள்ளடக்கிய மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ரமதானை வரவேற்பதற்காக இறைவனால் நன்மைகளின் தோரண வாயிலாக உருவாக்கப்பட்ட மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ஆன்மீக ரீதியில் ரமதானுக்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்ளக்கூடிய மாதமாக அல்லாஹ் இந்த ஷஅபானை அமைத்து தந்திருக்கின்றான். சந்திர கணக்கின்படி, பிறை கணக்கின்படி ஷஅபான் என்பது இஸ்லாமிய மாதங்களில் 8வது மாதம். ரமதானுக்கு முந்திய மாதம் ஷஅபான். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் துவங்கிய போதே பரக்கத்திற்காக துஆக்களை கேட்டார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் துவங்கும் போதே ரஜபிலும் ஷஅபானிலும் இறைவா பரக்கத்து செய்து அதை அடையும் வாக்கியத்தை ரமதானில் தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்களே, அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை கேட்டும் ரமதானை நெருங்கக்கூடிய ஒரு வாக்கியத்திற்குரிய நசீபை அல்லாஹ் இந்த ஷஅபானில் துவங்குகின்றான். ரஜபிலும் ஷஅபானிலும் எந்த பரக்கத்தை இறைவனிடம் கேட்டு அதை ரமதானில் அடைய வேண்டும் என்ற ஆசை கொண்டோமோ, அந்த ரமதான் நம்மை நெருங்கிவிட்டது என்று சொல்லப்படக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதம். சூரியன் உதிக்கும் முன்பாக அந்த சூரியனின் வெளிச்சங்கள் எப்படி கிழக்கு வானில் படர்ந்து வருகின்றதோ அதுபோன்று ரமதான்
வருவதற்கு முன்பே அந்த ரமலானின் வரக்கத்துகள் நல்ல அறிவிப்புகளை அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் துவங்கி விடுகின்றான் என்று இறை நேசர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். வரலாற்று ரீதியில் இந்த ஷஅபான் பல்வேறுபட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை உள்ளடக்கியது. வரலாற்று ரீதியில் இந்த ஷஅபானுடைய மாதம் பல்வேறுபட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை தன்னகத்தே பொதிந்திருக்கின்றது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருந்த போது அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திருப்பினான். இதே ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி அருளினான். அதே போன்று ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ரமதானின் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் ரமதானின் நோன்பை கடமையாக ஆக்கி அல்லாஹ் வேத வசனத்தை இறக்கினான். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். இதே ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தான் இதே ஷஅபானுடைய மாதத்தில் பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்று இதே ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு தான் ஷஅபானுடைய மாதம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தயமம் செய்து தொழுது கொள்ளலாம் என்ற தயமத்தின் சட்டத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார். ஹிஜ்ரி 6 இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் தௌபத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் யுத்தம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 9 இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் மஸ்ஜிதுல் குர்பாவிற்கு எதிராக முனாஃபிக்குகள் உருவாக்கி வைத்திருந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான். ஹிஜ்ரி 12ஆம் வருடம் இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான் தன்னையும் நபி என்று வாதித்த முஸைலமத்துல் கத்தாப் என்பவன் கொலை செய்யப்பட்டதும் இதே ஷஅபானுடைய மாதத்தில் தான். இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தன்னகத்தை கொண்டது இந்த ஷஅபானுடைய மாதம். அதே போன்று ஹிஜ்ரி 50ஆம் வருடம் ஹஜ்ரத் முஈரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஜ்ரி 54 ஹஜ்ரத் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஜ்ரி 75 ஹஜ்ரத் இர்ஃபான் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஜ்ரி 93 ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஜ்ரி 110 ஹஜ்ரத் ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 150 இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் ஞானிகள் இந்த பூமியை விட்டும் விடைபெற்ற நாள், விடைபெற்ற மாதம் இதே ஷஅபானுடைய நாட்கள். ஹிஜ்ரி 161 இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 189 இமாம் முஹம்மது இப்னு ஹஸன் அல்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 456 அல்லாமா இப்னு ஹஜம் லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 1262 மௌலானா முஹம்மது இலியாஸ் கந்தாலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹிஜ்ரி 1377 மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற மாபெரும் தவஞானிகள் இந்த பூமியை விட்டும் விடை பெற்ற வருடம். அத்தனை ஹிஜ்ரியையும் கணக்கிட்டு பார்த்தால் இதே ஷஅபானுடைய மாதத்தில் இவர்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டும் விடை பெற்றார்கள். இப்படி வரலாற்று ரீதியில் ஷஅபான் மாபெரும் பாக்கியங்களையும் முக்கியத்துவத்தையும் கொண்டதை நாம் மறந்துவிடக் கூடாது.
ஷஅபான் என்று சொன்னாலே அந்த வார்த்தை ஷிபுன் என்ற மூலக்கருவில் இருந்து பிறக்கப்பட்டது. ஷிபுன் என்று சொன்னால் கணவா என்பது அதற்கான பொருள். எப்படி மாபெரும் மலைகள், பிரம்மாண்டமான மலைகளுக்கு செல்வதற்கு கணவா என்பது வழித்தடமாக இருக்குமோ, அதுபோன்றுதான் ரமதான் என்ற நன்மைகளின் குவியலை நாம் அடைவதற்கான கணவாயாக, வழித்தடமாக, உயரிய பாதையாக அல்லாஹ் இந்த ஷஅபானை அமைத்து தந்தார். ஷஅபான் என்ற வார்த்தையின் பொருள் கணவாய், வழித்தடம் என்ற பொருள். எப்படி மலைகளுக்கு செல்வதற்கு அந்த கணவாய்கள் வழித்தடமாக அமைகின்றதோ, அதுபோன்று மாபெரும் நன்மைகளின் குவியலான ரமதானை அடைவதற்கான வழித்தடமாக அல்லாஹ் இந்த ஷஅபானை நமக்கு அமைத்து தந்தார். எனவேதான் ஹஜ்ரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதத்தை அடைந்து விட்டாலே இப்படி சொல்லிக் கொண்டே இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானை அடைந்து விட்டாலே இப்படி சொல்லிக் கொண்டே இருப்பார்களாம். தோழர்களே, உங்கள் மனங்களை, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் எண்ணங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நாம் ஷஅபானில் இருக்கின்றோம். உள்ளங்களையும் எண்ணங்களையும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ரமதானை நாம் அடைய இருக்கின்றோம். புனிதத்துவம் வாய்ந்த ரமதான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக, அதை சஹாபாக்களுக்கு ஞாபகமூட்டுவதற்காக பெருமானார் இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள். ஷஅபான் சாதாரணமான மாதம், அதிலும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களோடு சொன்னார்கள். ஷஅபானின் புனிதத்தை, ஷஅபானின் கண்ணியத்தை, ஷஅபானின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில உதாரணங்களோடு பெருமானார் நமக்கு சொன்னார்கள். நம்மை கடந்தது அந்த ரஜபுடைய மாதம். அந்த ரஜபுடைய மாதத்திற்கு இறைவனுடைய புறத்தில் இருக்கின்ற மரியாதையும் கண்ணியமும் என்ன தெரியுமா? ரஜபுடைய மாதத்திற்கு இருக்கின்ற மரியாதையும் கண்ணியமும் இறைவனின் புறத்தில் என்ன தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், மற்ற வேதங்களுக்கும் அருள்முறை குர்ஆன் ஷரீஃபுக்கும் உள்ள மரியாதையை போன்று. ஷஹ்ருல்லாஹி ரஜப் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் மாதம் என்று சொல்லக்கூடிய ரஜபுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான மரியாதை அருள்முறை குர்ஆன் ஷரீஃபுக்கும் மற்ற வேதத்துக்கும் உள்ளதை போன்று. மற்ற வேதங்கள் அந்த சமுதாயத்தால் கையாளல் செய்யப்பட்டது. மற்ற வேதங்கள் அந்த சமுதாயம் அதை உதாசீனப்படுத்தினார்கள். மற்ற வேதங்கள் அந்த சமுதாயம் அதை எடுத்து நடப்பதற்கு மறுத்தார்கள். ஆனால் அத்தனை வேதத்தையும் உள்ளடக்கிய அருள்முறை குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன் எந்த கையாடலுக்கும் இடம்பெறாமல், எந்த சூழ்ச்சிகளுக்கும் ஆட்படுத்தப்படாமல் இறைவனே இறக்கி அதை இறைவனே பாதுகாத்தார். அதிலும் குறிப்பாக ஏடுகளாக இறங்கப்பட்ட குர்ஆன் ஆரம்ப காலத்தில். ஆனால் அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் என்பது நேரடியாக ஹார்ட் டு ஹார்ட் என்று சொல்லப்படுகிறது. உள்ளத்திலிருந்து உள்ளத்திற்கு நேரடியாக இறங்கியது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது, யா ரசூலல்லாஹ் இக்ரா யா முஹம்மத், முஹம்மதே ஓதுங்கள் என்று சொல்லுகின்ற போது பெருமானார் சொன்னார்கள், மாலா காரியம்
நான் ஓதக்கூடியவன் அல்ல, எனக்கு ஓத தெரியாது என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறுக அணைத்து விட்டு மீண்டும் சொன்னார்கள், ஓதுங்கள் யா ரசூலே. பெருமானார் சொன்னார்கள் மீண்டும், எனக்கு ஓத தெரியாது. மூன்றாவது முறை இறுக்கமாக பெருமானாரை கட்டி தழுவியதற்கு பிறகு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ரசூலே ஓதுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக். ஓதினார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விண்ணிலிருந்து இறைவன் ஜிப்ரீலின் உள்ளத்தின் மூலமாக நேரடியாக பெருமானாரின் உள்ளத்திற்குள் இறக்கினான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை. ஹார்ட் பை ஹார்ட்டாக இந்த உலகத்தில் உள்ளத்தை தாங்கியது குர்ஆன் ஷரீஃப், உள்ளத்தை தாங்கியது. எனவே தான் அல்லாஹ் சொன்னார், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இதை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அந்த உள்ளத்தை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான் குர்ஆன் ஷரீஃபை. இந்த கையாளருக்கு முற்படுத்தப்படாமல், இந்த மாற்றங்களுக்கு முற்படுத்தப்படாமல், ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் அந்தாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவரிடம், குர்ஆன் ஷரீஃபில் எங்களுடைய ஊரை குறித்து ஒரு சம்பவம் வருகின்றது. என்ன அந்த சம்பவம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் கல்வியை நோக்கிய பயணத்தில் அந்த ஊரை நெருங்குகின்ற போது அந்த ஊரில் உள்ளவர்களிடம் உணவு கேட்கின்றார்கள். உணவு கொடுக்க அந்த ஊரார் மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை தெளிவாகவே சொல்லுவார். அத்தையா அஹ்ல கரியத்தின் அம்மா அபோ ஐயுதைஃபூஹுமா. அந்த ஊரார்கள் மூசா நபிக்கும் அவர்களுக்கும் உணவு கொடுத்த மறுத்துவிட்டார்கள் என்ற வார்த்தையை பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இதை கொண்டு வந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள். எங்கள் ஊரை குறித்து உணவு கேட்கும் போது அதை கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கின்றது. அப்பா ஐயுதைஃபூஹுமா, உணவு கொடுக்க விருந்தளிக்க மறுத்துவிட்டார்கள் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள். மறுத்தார்கள் என்ற ஒரு புள்ளியை எடுத்து மேலே 2 புள்ளி கொடுத்து உணவை கொடுத்தார்கள் என்று பதிவு செய்யுங்களேன் என்று சொன்னார்கள். அலீஃப் பே பேவில் கீழாக புள்ளிகள் இருக்கும். அந்த ஒரு புள்ளியை எடுத்துவிட்டு தாவை அங்கு பதிவு செய்ய சொன்னார்கள். பேவை எடுத்துவிட்டு அந்த புள்ளியை மேலே 2 புள்ளியாக போட்டு ஐயுதைஃபூஹுமா, உணவு கொடுத்தார்கள் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்ன போது அந்த ஊராரை விரட்டி அடித்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இறைவனின் வேதத்தில் ஒரு புள்ளியை கூட மாற்றும் சக்தியை அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை, அதை மாற்றவும் முடியாது என்று எச்சரித்து அவர்களை விரட்டி அடித்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் இறங்கிய நொடி முதல் இன்று வரை என் கியாமத் வரை ஒரு புள்ளியை கூட மாற்றம் செய்யாமல் குர்ஆன் பாதுகாக்கப்படும். அதுதான் இஸ்லாத்தின் இன்றியமையாத அடையாளம், இன்றியமையாத அடையாளம். பள்ளிவாசல்களை இடிக்கலாம், மதரசாக்களை தகர்க்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தில் மக்களை கொண்டு குவிக்கலாம். ஒரு புறம் எத்தனை சோதனைகள் கடந்து கொண்டிருந்தாலும் ஒரு புறம் அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை நிலை பெறச் செய்வார். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா?
எத்தனை மதங்கள் சமூகங்கள் இந்த உலகத்தில் உருவெடுத்தாலும் இறைவனுடைய புறத்தில் இஸ்லாம் மாத்திரமே அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பெருமானார் சொல்வார்களே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத்தி இஸ்லாம். இந்த பூமியில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தின் விதிப்படி தான் பிறக்கின்றது. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத்தி இஸ்லாம். பூமியில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளும் இஸ்லாமிய முறைப்படி தான் பிறக்கின்றது. ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் தான் மத்திசானிகி, சிலை வழங்கிகளாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ அதை மாற்றிவிடுகின்றார்களே தவிர எல்லா குழந்தையும் இஸ்லாமிய முறையில் இஸ்லாமிய விதியில் தான் பிறக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த வேதம் இறைவனுடைய புறத்தில் உள்ளது. இதில் மாற்றம் செய்வதற்கும் கையாடல் செய்வதற்கும் அல்லாஹ் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை, அனுமதிக்கவும் மாட்டான். எனவே பெருமானார் சொன்னார்கள், நம்மை கடந்த ரஜபுடைய மாதத்திற்கும் மற்ற மாதத்திற்கும் உண்டான வித்தியாசம் மற்ற வேதங்களுக்கும் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபுக்கும் எந்த வித்தியாசத்தை எந்த கண்ணியத்தை அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்தானோ, எந்த பாதுகாப்பை அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்தானோ அது போன்றதுதான் மற்ற மாதங்களுக்கும் ரஜபுடைய மாதத்திற்கும் உண்டான வித்தியாசம். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், மற்ற மாதங்களுக்கும் இந்த ஷஅபானுக்கும் உண்டான வித்தியாசமும் கண்ணியமும் மரியாதையும் என்ன தெரியுமா? மற்ற மாதங்களுக்கும் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கும் உண்டான வித்தியாசமும் கண்ணியமும் மரியாதையும் என்ன தெரியுமா? பெருமானார் பதிவு செய்தார்கள், மற்ற நபிமார்களுக்கும் காத்தமுன் நபியின் நபிமார்களின் இறுதி தூதுவராக இருக்கக்கூடிய நபிமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் எந்த கண்ணியத்தை மரியாதையை உயர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அது போன்றதுதான் மற்ற மாதங்களுக்கும் ஷஅபானுக்கும் உண்டான வித்தியாசம். மற்ற நபிமார்கள் அவர்கள் அனுப்பப்படும் போதே சில ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டார், சில பிரதேசங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார். ஒரே நேரத்தில் 2-3 நபிகள் கூட அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இன்னா அர்ஸல்னாக முபஷ்ஷிரன் வ நதீரா, ஒட்டுமொத்த உலகத்தின் சுப செய்தியாக எச்சரிக்கையாக எல்லா நபிமார்களுக்கும் நபியாக எல்லா ரசூல்மார்களுக்கும் ரசூலாக அத்தனை நபிமார்களுக்கும் தலைவராக, ஏன் கியாமத்தில் கூட ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு பரிந்துரை செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்ட போது அத்தனை நபிமார்களை தாண்டி நபிமார்களை சமுதாயத்திற்கும் பரிந்துரை செய்வார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னார்கள், மற்ற மாதங்களுக்கும் ஷஅபானுக்கும் உண்டான வித்தியாசம் மற்ற நபிமார்களுக்கும் எனக்கும் உண்டான வித்தியாசத்தை போன்று, எனக்கும் உண்டான வித்தியாசத்தை போன்று. எனவேதான் அத்தனை நபிமார்களும் பெருமானாரின் உம்மத்தில் ஒருவராய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இறைவா, இறை தூதுவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் என்னையும் ஒருவராக ஆக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இப்ராஹிம் நபியாக இருக்கின்றோம், மனிதனின் முதல் படைப்பு ஆதம் நபியாக இருக்கின்றோம். தான் செய்த தவறுக்கு அல்லாஹ் சுவனத்தில் இருந்து இந்த பூமியில் இறக்கினானே ஆதம் நபியை. 40 ஆண்டுகள்
அழுதவர்கள், கெஞ்சினார்கள், கதறினார்கள். அவர்கள் தவறை அல்லாஹ் மன்னிக்கவில்லையே. 40 வருடங்கள் கழித்து சொன்னார்களே, இறைவா, சுவனத்தின் வாசலில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூல், உனது தூதுவராக முஹம்மது என்ற பெயரை நான் பார்த்தேனே. உன்னுடைய பெயருக்கு அருகாமையில் முஹம்மது என்ற பெயரை நீ பதிந்து வைத்திருக்கின்றாய், சுவனத்தின் வாசலில் அதை பதிவு செய்திருக்கின்றாய் என்று சொன்னால், அந்த நபி உனக்கு மிகவும் பிரியமானவராக இருப்பார் அல்லவா? அந்த நபி உனது நேசத்திற்குரியவராக இருப்பார் அல்லவா? அந்த நபி எல்லாரையும் விடவும் உயர்ந்தவராக இருப்பார் அல்லவா? அந்த முஹம்மதின் பெயரால் நான் செய்த தவறை மன்னிப்பாயாக என்று கேட்டார்களே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். 40 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களின் தவறுகள் இறைவனால் மன்னிக்கப்பட்டது. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா, இறைவா, நீ என்னை மன்னிக்காவிட்டால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன் என்று பிரார்த்தனை செய்தார்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் நபியின் தவறை மன்னிப்பதற்கான பெயராக, உச்சநாதமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பெயரை ஆதம் நபி பயன்படுத்தினார்கள். எவ்வளவு உயர்ந்த ரசூல், எவ்வளவு உயர்ந்த நபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மிஅராஜுடைய நேரத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் உலகம் ஆச்சரியப்படும் அளவிற்கு, விஞ்ஞானங்கள் மிரவும் அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹரமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்று, பைத்துல் முகத்தஸில் இருந்து 7 வானங்களை கடந்து, சிதறத்துல் முன்தஹாவை கடந்து, அர்ஷை கடந்து இறைவனை நேரடியாக சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா? இந்த நபிக்கும் கொடுக்காத பாக்கியம். ஆதம் நபியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் அத்தனை பேருக்கும் வேதங்களையும் ஏடுகளையும் இறைவனின் தூதுவத்தையும் கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடக்க முடியாத, தாண்ட முடியாத எல்லை கோட் சிதறத்துல் முன்தஹா என்ற அந்த மரத்தடி, அந்த மரத்தடியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே கடக்க முடியாத நிலையில் இருக்கும்போது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், பூமியிலிருந்து உங்களை இந்த சிதறத்துல் முன்தஹா வரை அழைத்து வந்து விட்டேன். ஆனால் இந்த சிதறத்துல் முன்தஹா என்ற எல்லை கோட்டை என்னால் தாண்ட முடியாது. அப்படி ஒரு எட்டு வைத்தால் நான் கருகி விடுவேன் என்று சொன்னார்களே நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த எல்லை கோட்டை கடக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிதறத்துல் முன்தஹா அல்ல, 7 வானங்களை கடந்து இறைவனை சந்தித்தார்கள். உலகத்தில் யாரும் பெற முடியாத, அடைய முடியாத அந்தஸ்தை, கண்ணியத்தை, உயர்வை அல்லாஹ் கொடுத்தானே பெருமானாருக்கு. பெருமானாரின் சிறப்புகளும் கண்ணியமும் இந்த உலகத்தில் எந்த நபியும் பெற முடியாத கண்ணியங்கள். பெருமானார் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள், மற்ற மாதத்திற்கும் இந்த ஷஅபானுக்கும் உண்டான கண்ணியம் மற்ற நபிமார்களுக்கும் எனக்கும் உண்டான அந்தஸ்தை போன்று. பெருமானார் அடுத்து சொன்னார்கள், நம்மை நெருங்குகின்றதே ரமதான், அந்த ரமதானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்மை நெருங்குகின்ற ரமதானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன தெரியுமா? இறைவனுடைய படைப்புகளுக்கும் நம்மை எல்லாம் படைத்த இறைவனுக்கும் உண்டான வித்தியாசம். இந்த உலகத்தில் பூமியில் நடக்கின்ற மனிதர்களை பார்க்க முடியும்.
அந்த மனிதர்கள் எத்தனை கோடி? விண்ணில் பறக்கின்ற பறவைகளை பார்க்க முடியும். அந்த பறவைகள் எத்தனை கோடி? கடலில் நீந்துகின்ற மீன்களை பார்க்க முடியும். அந்த மீன்கள் எத்தனை கோடி? இதை தாண்டி இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் கண்களில் படாமல் ஒரு சமுதாயம் வாழுகின்றது. விண்ணில் பறக்கின்ற பறவைகளில் கண்களால் பார்க்க முடியாத எத்தனையோ பறவை இனங்கள் விண்ணில் வாழுகின்றது. கடலுக்கு அடியில் கண்ணால் பார்க்க முடியாத எத்தனையோ கோடிக்கணக்கான உயிரினங்கள் கடலுக்கு அடியில் அல்லாஹ் வாழச் செய்திருக்கின்றான். எத்தனை கோடிக்கணக்கான கோடிகளின் படைப்புகளை அல்லாஹ் படைக்கின்றான். இன்றைய உணவு, இன்றைய மதியத்தின் உணவு அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்று சொன்னால், அதே போன்றுதான் கடலின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருமை நிறைந்த பாறைக்கு அடியில் வாழக்கூடிய ஒரு கருமையான புழுவுக்கு கூட அல்லாஹ் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். சுலைமான் நபி கேட்டார்களே, உலகத்தின் ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த சுலைமான் நபி என்ன கேட்டார்கள் தெரியுமா? இறைவா, இன்று ஒரு நாள் உலகத்தில் நீ படைத்திருக்கின்ற படைப்புகளுக்கு நான் உணவு கொடுக்கின்றேன் என்று சொன்னார்கள் அல்லவா? அல்லாஹ் சொன்னான், சுலைமானே, உங்களால் முடியாது. ஆசையோடு கேட்டார்கள் சுலைமான் நபி, இல்லை இறைவா, இன்று ஒரு நாள் நான் உணவு கொடுக்கின்றேன் எல்லா படைப்பினங்களும். அல்லாஹ் சொன்னான், உங்களால் ஒரு காலம் முடியாது. வேண்டும் என்று சொன்னால் கடலில் வாழக்கூடிய ஒரே ஒரு திமிங்கலத்தை நான் கொண்டு வருகின்றேன், அதற்கு உணவு கொடுங்கள். பிரம்மாண்டமான தயாரிப்புகளோடு உணவை தயார் செய்கின்றார்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம். பல லட்சக்கணக்கான உணவுகளை உருவாக்கிவிட்டு அல்லாஹ் அந்த திமிங்கலத்தை கரையிலிருந்து வாயை பிளக்க சொன்னார். அத்தனை கோடிக்கணக்கான உணவுகளும் அந்த திமிங்கலத்திற்குள் போடப்படுகின்றது. திமிங்கலம் கேட்டது, இன்னும் ஏதேனும் இருக்கா? சுலைமான் நபி ஆடி போனார்கள். இறைவனின் படைப்புகளில் ஒரே ஒரு படைப்பாகிய அந்த மீனுக்கு என்னால் உணவு கொடுக்க முடியவில்லையே, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் விண்ணில், பூமியில், பூமியின் அடியில், கடலுக்கு அடியில் எத்தனை லட்சக்கணக்கான வருடங்களாக இந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இறைவனின் வல்லமையை பார்த்து அதிர்ந்தவர்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டினார்கள். மன்னிப்பை வேண்டினார்கள். சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்மை நெருங்குகின்ற ரமதானுக்கும் மற்ற மாதங்களுக்கும் உண்டான வித்தியாசம் படைப்புகளுக்கும் படைத்த இறைவனுக்கும் உண்டான வித்தியாசம். கண்ணியத்திற்குரிய நாட்களின் சிறப்புகளை நாம் உணர்வதில்லை. நாம் கையில் வைத்திருக்கும் வேதத்தின் கண்ணியத்தை நாம் உணர்வதில்லை. இறைவன் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக கொடுக்கின்ற மாதங்களும் நாட்களும் அதன் இரவுகளின் புனிதத்தை நாம் உணர்வதில்லை. ரமதானின் கண்ணியம் சாதாரணமானதா? நாம் அடைந்திருக்கும் ஷஅபானின் கண்ணியம் சாதாரணமானதா? நம்மை கடந்த ரஜபின் கண்ணியம் சாதாரணமானதா? நாம் பெற்றிருக்கும் வேதத்தின் கண்ணியம் சாதாரணமானதா? நாம் பெற்றிருக்கும் நபியின் கண்ணியம் சாதாரணமானதா? அல்லாஹ் கொடுத்திருக்கும் தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் சாதாரணமானதா? இவைகளை எல்லாம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். இவைகளின் கண்ணியத்தை உணர மறுக்கின்றோம். வேதத்தின் ஏவல்களின்படி வாழ மறுக்கின்றோம்.
இறை தூதரின் வழிகாட்டுதலில் வாழ மறுக்கின்றோம். எனவேதான் அடுக்கடுக்கான சோதனைகள். மார்க்கத்தை, புனிதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கும் சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் பெறுவதற்கும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த புனிதத்துவம் வாய்ந்த மாதங்களில், நாட்களில் உயரத்தை, உன்னதத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை நேசர்கள் சொல்லுவார்கள், இந்த ஷாபானை பற்றி, ஷாபானுடைய மாதத்தில் கிடைக்கின்ற பாக்கியங்களை பற்றி இறை நேசர்கள் நமக்கு சொல்லுகின்ற போது, ஷாபான் இந்த மாதம் பொதிந்திருக்கின்ற வாக்கியங்கள் என்ன தெரியுமா? இந்த பெயரின் வார்த்தைகளிலேயே, எழுத்துக்களிலேயே அல்லாஹ் அதை பொதிந்து வைத்திருக்கின்றான். ஷாபான் என்ற வார்த்தையின் முதல் எழுத்து ஷீன். இந்த மாதத்தை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, இந்த மாதத்தில் யார் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்கின்றார்களோ, இந்த மாதத்தில் புனிதத்துவத்தை உணர்ந்து யார் இறை பிரியத்தை நோக்கி அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஷாபான் வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து ஷீ ஷராஃபத்தை, கௌரவத்தை, ஆனரை வழங்குகின்றது. இறை நேசர்கள் சொல்லுவார்கள், ஷாபான் என்ற வார்த்தையின் இரண்டாவது எழுத்து ஐன். யார் இந்த மாதத்தை உணர்ந்து அமல் செய்து இறை பிரியத்தை, இறை நேசத்தை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஷாபானுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய இரண்டாவது எழுத்து ஐன் உயர்வை, சுப்பீரியரை வழங்குகின்றது. யார் இந்த ஷாபானின் கண்ணியத்தை உணர்ந்து இறை நேசத்தோடு, இறை பிரியத்தோடு இறைவனுடைய அமல்களில் ஈடுபடுகின்றார்களோ, ஷாபானுடைய வார்த்தையின் மூன்றாவது எழுத்து பா, பிர்ரை, குட்னஸை, அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குகின்றது. யார் இந்த ஷாபானின் கண்ணியத்தை உணர்ந்து இறை பிரியத்தோடு இறைவனுடைய அமல்களில் உள்ளச்சத்தோடு ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு ஷாபானுடைய வார்த்தையின் நான்காவது எழுத்து அலிஃப், உல்ஃபத்தை, இணக்கத்தை, இறை பிரியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றது. யார் இந்த ஷாபானை உணர்ந்து நல்லமல்களில், நற்செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ ஷாபானுடைய வார்த்தையில் ஐந்தாவது எழுத்து நூன், அவர்களுக்கு நூரை, பிரைட்டை, பிரகாசத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் வழங்குகின்றது என்று ஷாபானின் வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்களை குறித்து இறை நேசர்கள் நமக்கு விளக்கங்கள் தருகின்றார்கள் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதம் நடந்துவிட்டால் அதிகமாக நோன்பு நோற்பார். யஸூமு ஹத்தா நகூல் லா யஃப்திர், நோன்பை விடவே மாட்டார்கள் என்று எண்ணும் அளவிற்கு அதிகமான நோன்புகளை ஷாபானுடைய மாதத்தில் நோற்பார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ் வமா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மிலு ஸியாம ஷஹ்ரன் இல்லா ரமதான், ரமதான் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய பெருமானார் அதே நேரத்தில் வமா ரஅய்து ஃபீ ஷஹ்ரி அக்ஸர் மின்ஹு ஸியாம ஃபீ ஷஅபான், ஷஅபானில் அதிகமான நோன்புகளை நோற்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ரமதானை தாண்டி ஏன் ஷஅபானில் அதிகமான நோன்புகள்? சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்தின் இரவுகளில் இறைவனிடத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றது. என்னுடைய அமல்கள் இறைவனுடைய புறத்தில் எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. இந்த ஷஅபானின் இரவுகளில் என்னுடைய அமல்களை இறைவன் பார்க்கின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்களே பெருமானார். யார் அவர்கள்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். கியாமத் நாளில்
நபிமார்களை தாண்டி அத்தனை சமுதாயத்திற்கும் பரிந்துரை செய்பவர்கள். அந்த நபி இல்லை என்று சொன்னால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அந்த உயர்ந்த நபியின் சிந்தனை, என்னுடைய அமல்களை, என்னுடைய செயல்பாடுகளை இறைவன் பார்க்கின்ற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்களே. அன்பானவர்களே, இந்த மாதம் அதனுடைய கண்ணியம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏதோ ஒவ்வொரு வருடமும் ரஜப் வருகின்றது, ஷஅபான் வருகின்றது, ரமலான் கிடக்கின்றது. மாற்று மதத்தவர்களை போன்று இஸ்லாமிய உயர்ந்த மார்க்கத்தை மறுக்கின்றவர்களை போன்று இஸ்லாத்தில் இருப்பவர்களும் மாறிவிடக் கூடாது. எவ்வளவு உயர்ந்த மார்க்கம், எவ்வளவு உயர்ந்த வேதம், எவ்வளவு உயர்ந்த நபி, எவ்வளவு உயர்ந்த வழிமுறைகள். ஒருவன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை ஒவ்வொரு நொடியும் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும், தண்ணீர் குடிப்பதில் கூட, உது செய்வதில் கூட பல சட்டங்களை அதில் செய்வதால், சரியாக நடைமுறைப்படுத்துவதால் நன்மைகள் என்ற ரீதியில் சொல்லிய இஸ்லாத்தை தாண்டி எந்த மதத்திலாவது பார்க்க முடியுமா? எந்த மதத்திலாவது பார்க்க முடியுமா? ஏன் தன்னுடைய மரண தருவாயில் பெருமானார் சொன்ன வார்த்தையை போன்று எந்த தலைவரும் சொன்னதாக பார்க்க முடியுமா? எத்தனை தலைவர்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக பார்க்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? யாராவது ஒரு மனிதர் அவரின் மரண தருவாயில் என்னுடைய வழிமுறையை விட்டு செல்கின்றேன், அதை பற்றி பிடித்தால் நீங்கள் சுவனம் செல்வீர்கள் என்று சொன்ன தலைவரை காட்ட முடியுமா? அன்பானவர்களே, உயர்ந்த மார்க்கத்தை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. உயர்ந்த வேதத்தை உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. உயர்ந்த நபியின் வழிமுறையை உதாசீனப்படுத்தி அந்த நபியின் மன வேதனைக்கு ஆள்படுத்தப்பட விடக்கூடாது. மார்க்கத்தை கொண்டுதான், வேதத்தை கொண்டுதான், நபியை கொண்டுதான் நமக்கு உயர்வும் நன்மையும் சுவனமுமே தவிர நம்முடைய செயல்பாடுகளும் தொழுகைகளும் நோன்புகளும் முகத்தில் தூக்கி எறியப்படும், தூக்கி வீசப்படும். மார்க்கத்தை உணர்ந்து வரும் காலங்களில், வரும் நேரங்களில், புனிதமான ரமலானுடைய நேரங்களில் இறைவனுடைய பொருத்தம் நிறைந்த நல்லவர்களாக வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் கால முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவிற்காக இந்த உயிரை விடக்கூடிய உத்தமர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.